கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்குமே போகல, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்த் அவர்களை நினைத்து பிரேமலதா விஜயகாந்த் கண்கலங்கி அழுத இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் பங்கேற்றிருந்தாங்க. அப்போது பேசியவங்க, சிவக்கொழுந்தினுடைய குரல் டெல்லி மக்களுக்கு ஒலிக்கப் போகின்றது அப்படின்னும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய 3 பேருமே மனிதர்களாக பிறந்த தெய்வங்கள் அப்படின்னு பெருமையாகவும் பேசியிருந்தாங்க. அதிமுக தேமுதிக இணையவிற்கு மக்கள் விரும்பும் கூட்டணியாகவும் நாளை சரித்திரம் படைக்கும் கூட்டணியாகவும் இருக்கும். அதே போல தேர்தல் வாக்குறுதியாக விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலை விரைந்து முடிக்கப்படும், புதிய பல்கலைக்கழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து மக்களுக்காக வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பாக தான் இந்த ஒரு தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தான் மக்களாகிய நீங்களும் பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும், ஆட்சி பலமும் பணபலமும் கொண்டு மச்சானும் பச்சானும் வந்தாலும் இங்கு அவர்களுடைய பச்சா பலிக்காது அப்படின்னு தொடர்ந்து பேசியிருந்தாங்க. அப்பொழுது அங்கிருந்த தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் அடைந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருமணத்திற்கு பின்னர் முதலாக நானும் கேப்டனும் வந்திருந்த இடம் தான் பன்ருட்டி அப்படின்னும், ஆனால் இன்னைக்கு நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன், கேப்டன் என் கூட வரல, அது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னும், ஆனா அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போகல, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம கண்கலங்கி பேசிக்கிட்டே அழுத இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது. மற்றொரு பக்கம் அப்போது கூட்டத்தினரும் கண்கலங்கிய நிலையில இந்த ஒரு பேச்சையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் அவருடைய மகனான விஜயபிரபாகரனும் மற்றொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்தும் 2 பேருமே தொடர்ந்து அரசியல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மக்களுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பல தேமுதிகவினரும் தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகளை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.